1 வீக்கா வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம். வானகரம் போயிட்டு ஃபிஷ் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு. ஆனா வந்து ஒரு நாளா தள்ளி போயிட்டே இருந்தது. ஸோ இன்னைக்கு வந்து எப்படியாவது போய் ஃபிஷ்ஷை வாங்கிட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு காலையிலேயே. அரௌண்ட் ஒரு 10:15 அந்த மாதிரி வந்துட்டு வானகரம் வந்து ரீச் ஆகிட்டோம். இன்றைக்கி வந்துட்டு வெட்னஸ்டேன்றதுனால வந்துட்டு அவ்வளோவா கூட்டம் இல்லை. அண்ட் ஆல்சோ வந்து ஃபிஷ்ஷுமே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு பெருசாக எதுவுமே இல்லை. பெரிய பெரிய மீனெல்லாம் வந்து சாட்டர்டே சண்டேஸில் வந்துட்டு நான் ஒரு நாள் போய் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மீன்லாம் வந்து இருந்தது. ஸோ வந்து அநேகமாக சாட்டர்டே சண்டேல தான் வந்து இந்த பெரிய பெரிய மீன்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி வாங்கணுன்னா அந்த சாட்டர்டே சண்டேஸ் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு போனதுமே வந்துட்டு உள்ளே ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டோம். என்னென்ன மீன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நாங்கள் வாங்கவே ஸ்டார்ட் பண்ணோம். இந்த ஃபிஷ் மார்க்கெட்டில் வந்து ஒரே வெரைட்டி மீனை வந்துட்டு நிறைய ஷாப்ஸில் வச்சுருப்பாங்க. ஸோ நமக்கு தேவைப்படுற மீனை நல்லதாக பார்த்து ரேட்டுமே டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ அதெல்லாம் செக் பண்ணி நம்ம வந்து வாங்கணும். ஸோ மீனெல்லாம் வாங்கிட்டு வெளியே வந்தோன்னா இந்த மாதிரி கட் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து ஆளுங்க லைனாக உட்காந்துட்ருப்பாங்க. இங்கே கொடுத்தோன்னா நம்ம ஃபிஷ்ஷை வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. பே பண்ணி தான் வந்து இதை நம்ம வந்து பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. அரௌண்ட் ஒரு 11:30க்கெலாம் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். நாங்கள் வாங்க போனது என்னமோ மீன் தான். ஆனால் நாங்கள் வீட்டுக்கு வரும்போது கருவாடாகி தான் வீட்டுக்கு வந்தோம். அவ்வளோ வெயில். இந்த வெயிலில் வந்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.